சிறுகடிக்க ஆசை சீரியலில் டுடே எபிசோடில் நம்ம வித்யா இருந்துட்டு நம்ம மகேஸ்வரிக்கும் ரோகிணிக்கும் பத்திரிக்கை வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மகேஸ்வரியோட வீட்டுக்கு ரோகிணியை வர சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக நான் இன்விடேஷன் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், அதுக்கு தான் நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வித்யா இருந்துட்டு நம்ம மகேஸ்வரிக்கு இன்விடேஷன் கொடுக்குறாங்க. ரோகிணி இருந்துட்டு என்னடி எனக்கெல்லாம் பத்திரிக்கை வைக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நான் என்ன பத்திரிக்கை வச்சாதான் நீ என்ன என் கல்யாணத்துக்கு வரணுமா என்ன? பத்திரிக்கை வைக்கிறதுக்கு முன்னாடியே விஷயம் தெரிஞ்சு வரவு தான் உண்மையான ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரி வித்யா சொல்லிடுறாங்க. நான் சும்மா ஃபார்மாலிட்டிக்கு தாண்டி கேட்டேன், மற்றபடி முன்னாடியே நானும் மனோஜும் கண்டிப்பாக வந்துடுவோம் அப்படின்ற மாதிரி நம்ம ரோகிணி சொல்லிடுறாங்க. இதுக்கு வாடி நீ இவ்வளோ தூரம் என்னை வர சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இதுக்கு மட்டும் நான் உன்னை இங்கே வர சொல்லலை, ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்கிறதுக்கு தான் நான் உன்னை வர சொன்னேன். கோயிலுக்கு நானும் முருகனும் பத்திரிக்கை சாட்டலான்னு போனோம். முதல் பத்திரிக்கையை முத்துவுக்கும் மீனாவுக்கும் கொடுக்கறதுக்காக தான் அவங்களையும் நாங்கள் வர சொல்லியிருந்தோம். என்னடி முதல் பத்திரிக்கை அவங்க 2 பேர்த்துக்கு கொடுப்ப, எனக்கு நீ இப்படி பண்ணுவியா அப்படின்ற மாதிரி கேட்கவும், நான் சொல்ல வரதை முழுசாக கேட்டு பத்திரிக்கை முருகன் இஷ்டப்படி தான் நாங்கள் எல்லாருக்கும் கொடுத்துட்ருக்கோம். நான் இவங்களுக்கு அவங்களுக்குன்னு யாருக்கும் நான் பிரித்து எல்லாம் பார்க்கல, சரியா? ஆனால் மீனை ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொன்னாங்க. கிறிஷோட அம்மா முத்துவை பொறுக்கி அதே மாதிரி ரவுடி பையன்னு சொன்னாங்களாம். முத்துவை பற்றி கிறிஷோட அம்மாவுக்கு எடுத்து சொல்லணும், அதனால் அவங்களுடைய ஃபோன் நம்பரை கேட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. கேட்டால் என்ன கொடுக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி கேட்கவும், நீ தெரிஞ்சு பேசுகிறியா இல்லை தெரியாமல் பேசுகிறியா? கிறிஷோட அம்மா நீ தானே, அப்படின்னா உன்னோட நம்பரை நான் கொடுக்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதை கேட்டோன்னே ரோகிணி பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. நீ தானே அம்மாவை விட்டு பேச சொன்னேன்? ஆமாம், நான் தான் அப்படி பேச சொன்னேன். இல்லைனா மட்டும் அவர் ரவுடி இல்லையா, ஜெயிலுக்கு போனவன் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஜெயிலுக்கு போகிறதும் போகாதும் அது அப்பாற்பட்டது, ஆனால் உண்மையான பெண் ரவுடினா அது நீ தானே. உன்னோட வாழ்க்கையை காப்பாற்றிக்க மற்றவங்க எல்லாரையும் பலிகாட ஆக்காத நீ அப்படின்ற மாதிரி நம்ம வித்யா சொல்லிடுறாங்க. நான் ஏற்கனவே அடிபட்டு வந்திருக்கேன், இது எனக்கு பிடிச்ச வாழ்க்கை, அதனால் நான் சந்தோஷமாக வாழணும், யாரோட தொந்தரவும் எனக்காக இருக்கக்கூடாது, அதனால தான் இது எல்லாத்தையும் நான் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஏற்கனவே மீனா என்கிட்ட நம்பரை கேட்க சொல்லிட்டாங்க மகேஸ்வரி கிட்ட இருந்து. மகேஸ்வரி இப்போ கொடுக்கலனாக்க கண்டிப்பாக நேராக மகேஸ்வரி கிட்டேயே மீனா கேட்கவும் வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆமாம் ரோகிணி, இதிலேருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறது, அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்லிடுறாங்க. துபாயில் இருக்கிற யாராவது ஒருத்தர் நம்பரை கொடுங்க, அவங்கள கிறிஷோட அம்மா மாதிரி நம்ம பேச வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி ஒரு பக்கம் பிளான் போடுறாங்க. இருந்தாலையும் நம்ம மாட்டிப்போங்களோன்னு ரொம்ப பயமாக இருக்குது. எதுவாக இருந்தாலையும் இது உன்னோட வாழ்க்கை சம்மந்தப்பட்டது, நீ தான் ஃபேஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி மகேஸ்வரி வித்யா சொல்லிட்டு நிறைய பேர்த்துக்கு இன்னும் பத்திரிக்கை வைக்க வேண்டியதாக இருக்குது, அதனால் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வித்யா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. மகேஷ் இருந்துட்டு வித்யாவும் இப்போல்லாம் மீனா முத்து பக்கம் தான் பேசிகிட்டு இருக்காங்க, அதனால் எப்போ வேணாலும் உன்னை காட்டி கொடுக்க டைம் இருக்குது, அதனால் நீ அதுக்குள்ளே ஏதாவது ஒரு முடிவெடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மீனாவுக்கு இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை, சந்தோஷமாக போயிட்டுருக்கா வாழ்க்கை. அவள் சந்தோஷத்தை கெடுக்கிற மாதிரி ஒரே ஒரு வேலையை பண்ணால் கண்டிப்பாக அவள் என் வழிக்கு வரவே மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி பிளான் போடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக மீனாவும் மொத்தமும் உண்டை இல்லை, இன்றைக்கி சம்பாதிச்ச எல்லா பணத்தையும் போட்டு என்ன இது இவ்வளோ கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. முன்னை விட நீங்கள் இப்போ நல்லதாங்க சம்பாதிக்கிறீங்க, அது மட்டும் இல்லை இதில் கொஞ்ச நாளாக தானே போட்டுட்ருக்கோம், கூடிய சீக்கிரமாகவே இதுவும் ஃபுல்லாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு வீணா சொல்லிடுறாங்க. இப்போ நிறைய பெரிய பெரிய கஸ்டமர்லாம் வர ஆரம்பிக்கிறாங்க, ஸ்கூல் சவாரி வேறு எடுத்திருக்கேன், நீங்களாம் அதுக்கு போக மாட்டீங்களே? போக மாட்டேன் தான், ஆனால் சீக்கிரமாக மேலே ஒரு ரூம் கட்டணும்ல, அதனால தான் இது எல்லாத்தையும் நான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்லிடுறாங்க. என்னங்க ரூம் கட்டுறதுல இவ்வளோ ஆர்வமாக இருக்கீங்க, ஏன் உனக்கு தெரியாதா? பார்க்குறவங்க எல்லாருமே கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆக போகுது, இன்னும் வீட்டில் விசேஷம் இல்லையான்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்படியே மீறி நமக்கு இப்போவே குழந்தை பிறந்தாலையும் அதையும் நம்ம ஹாலில் வச்சு வளர்க்க முடியாதுல்ல அப்படின்ற மாதிரி முத்து சொல்லிடுறாங்க. என்னையும் அப்படி தாங்க கேட்டுட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனை சொல்லிடுறாங்க.
நம்ம நினச்ச மாதிரி மேலே ஒரு ரூமை நம்ம கட்ட தான் போகிறோம். அது மட்டும் இல்லைங்க, நான் அம்மாவோட கோயில் வாசல் முன்னாடி அந்த போர்டு வைக்கலான் இருக்கேன். மண்டப டெக்கரேஷனு, அந்த பூ அலங்காரம், இப்படி எல்லாமே நான் அங்கே ஒரு பேனர் மாதிரி ஒட்டி வைக்கலான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே முத்து இருந்துட்டு, சூப்பர் ஐடியா மீனா, அத்தையோட பிஸ்னஸ் போட மாதிரி இருக்கும், உனக்கும் பல பிஸ்னஸ் தேடி வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து வந்து மீனா கிட்ட வந்து சொல்கிறாங்க. நீங்களும் நிறைய சவாரியெல்லாம் பிடிங்க, கூடிய சீக்கிரமாகவே நம்ம நினச்ச மாதிரி அழகான ஒரு பெரிய ஹாலாக நம்ம மேலே ஒன்று போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனாவும் முத்துவும் ரொம்பவே சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் ரோகிணி வந்து கேட்டுடுறாங்க. அது திரும்ப திரும்ப யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு எங்கங்க மண்டப சவாரியெல்லாம் வருது, ஆனால் பாதி அந்த சிந்தாமணியை வேற எடுத்துகிட்டு போயிடுறாங்கன்னு மீனா சொன்ன வார்த்தை. இது எல்லாத்தையும் வந்து யோசிக்கிறாங்க. அடுத்த நாள் பார்வதியோட வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. விஜயாவும் யோகா கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்காக எல்லா ஏற்பாடும் பண்ணிகிட்டு இருக்காங்க. சிந்தாமணி, சிவன் எல்லாருமே வந்துடுறாங்க. தண்ணி குடிக்கணும் மாஸ்டர் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ தானே வந்தீங்க, அதுக்குள்ளே தண்ணி குடிக்கணும்னு சொல்கிறீங்க? வரும்போதே தண்ணி தாகம் எடுத்துருச்சு, அதனால தான் சரி நான் உள்ளே போய் தண்ணி குடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. பார்வதி ஆல்ரெடி விஜயாவுக்காக டீ போட்டுட்ருக்காங்க. அப்போ சிவன் இருந்துட்டு, இதில் என்னுடைய நம்பர் இருக்குது, முடிஞ்சால் எனக்கு கால் பண்ணுங்கள், நீங்கள் கால் பண்ணால் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படின்ற மாதிரி நம்ம சிவன் வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்வதி இருந்துட்டு உடனே சிவனுக்கு வந்து கால் பண்ணுறாங்க. இப்போ தானே இங்கே உட்காடுறீங்க, அதுக்குள்ளே ஃபோனா? இப்படி யோகா கிளாஸ்லலாம் மனசை வந்து தளர விடக்கூடாது, நம்ம யோகாவை கரெக்டாக பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. தெரியுது மாஸ்டர், ஆனால் இருந்தாலும் இது ரொம்பவே இம்பார்ட்டண்டான கால், நான் போய் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறதுக்காக போகிறாங்க. என்னுடைய மனைவி இறந்து ரொம்ப நாள் ஆச்சு, எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பையன், அவனும் ஃபாரினில் செட்டில் ஆகிட்டான், நான் இங்கே தனியாக தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சரி, இப்போ இதெல்லாம் எதுக்கு என்கிட்ட சொன்னீங்க? இல்லை, நீங்களும் தனியாக தான் இருக்கீங்க போல இருக்குது, நம்ம 2 பேரும் ஒன்றா இருக்கலாமே அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு அடுத்ததாக பார்வதி இருந்துட்டு, என் புருஷன் இறந்து ரொம்ப நாள் ஆச்சு, என் பையன், எனக்கு இருக்கிறது ஒரே பையன் தான், அவனும் அவன் பொண்டாட்டி பேச்சை கேட்டு ஃபாரின்லேயே செட்டில் ஆகிட்டான், நானும் இங்கே தனியாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி ஒரு பக்கம் அவங்களுடைய வாழ்க்கையை வந்து சிவன்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க. மாஸ்டர் ரொம்ப நேரமாக நம்மளவே பார்த்துட்ருக்காங்க, அதனால் நீங்கள் ஃபோனை வச்சுருங்க, நான் வேறு யார்கிட்டயோ பேசுகிற மாதிரி நான் உள்ளே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவன் வந்து பிளான் போடுறாங்க. விஜய் ஒரு பக்கம் பார்வதியை பார்க்குறாங்க, இன்னொரு பக்கம் சிவனை வந்து பார்க்குறாங்க. பார்வதி ஃபோனை வச்சுட்டா இவன் வேற யார்கிட்டே பேசிகிட்டு இருப்பான் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து யோசிக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக ரோகிணி வராங்க. இங்கே எதுக்காக வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், எனக்கு ஒரு பெரிய கிளைண்ட்டோட ஆர்டர் வந்திருக்கு, அவங்க மண்டப டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக ஒருத்தர் கேட்டாங்க, மீனாவுக்கு கொடுத்தா நீங்கள் திட்டுவீங்க, அதனால தான் சிந்தாமணியை பார்த்து இந்த ஆர்டரை கொடுக்கலான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. மீனாவுக்கு கொடுக்கல, அது வரைக்கும் சந்தோஷம் இரு, நான் சிந்தாமணியை வர சொல்கிறேன்னு சொல்லிட்டு சிந்தாமணி கிட்ட ஒரு பெரிய ஆர்டர் இருக்குங்க, இதில் நீங்கள் பெரிய ப்ராஃபிட் கூட பார்க்கலாம், ஆனால் நான் சொல்கிற வேலையை நீங்கள் செய்யணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. என்னங்க முட்டுச்சந்தெல்லாம் போடுறீங்க, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குமோ, மீனாவோட அம்மா கோயில் வாசலில் பூக்கட்டி விற்றுட்ருக்காங்களே, ஆமாம்மா, அது அவங்களுடைய பரம்பரை தொழில் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த பூக்கடையை எடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆர்டரை உங்களுக்கு நான் வாங்கி கொடுக்குறேன். இது மட்டும் இல்லை, நிறைய கிளைண்ட்டெல்லாம் எனக்கு தெரியும், அவங்களுடைய ஃபங்க்ஷனுக்கு எல்லாத்துக்கும் உங்களுக்கே நான் ஆர்டர் கொடுக்க சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி ரோகிணி வந்து சொல்லிடுறாங்க. சிந்தாமணி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. மீனாவை பழிவாங்க சிந்தாமணி யூஸ் பண்ணிக்கிறாங்க ரோகிணியோட நிலைமை என்ன ஆக போகுதுன்றத வரப்போகிற எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ.